ஓகே. ஸோ வந்த வேலை எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த செஷனில் ஜாயின் பண்ணினதுக்கு நன்றி. ஸோ இந்த செஷனில் வந்து நான் வந்து சும்மா ஒரு ஐசிடி பற்றின சும்மா ஒரு ஐடியா வந்து சும்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஏ லெவலுக்கு பிறகு ஐசிடி கரியர் பார்ட் வந்து என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன கோர்ஸுகள் நீங்கள் செய்யலாம், அதே மாதிரி உங்களோட ஜாப் மார்க்கெட் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் செஷன் மாதிரி இருக்குது. ரைட். ஸோ இதில் நான் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ணல. ஸோ பேசிக்காக ஐடியா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் இதில் இந்த ஸ்லைட்ஸ் மூலமாக கொஞ்சம் வெப்சைட்ஸ் லிங்க்ஸ் மூலமாக ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்ளுவேன். சரியா? ரைட். இப்போ முதலாவது என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்கிறேன். ஸோ என் பேர் வந்து தோமஸ் துவாரங்கன். நான் வந்து ஜெயவர்த்தனபுராவில் தேர்ட் இயர் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கேன். அதே மாதிரி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கேன். ரைட். ஸோ ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்ணி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கேன். ஸோ நான் இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனில் இருக்கேன். ரைட். ஸோ இதுதான் என்ன பற்றின ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகே. ஸோ இந்த செஷனில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் இந்த ஐசிடி, அதாவது நீங்கள் ஓ லெவல் ஏ லெவலில் வந்து ஐசிடி படிச்சிருக்கீங்க. அப்போ அதுக்கு பிறகு ஏ லெவலுக்கு பிறகு அல்லது ஓ லெவலுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட கரியரை ஐசிடியில் கொண்டு போகலாம். சில பேருக்கு ஐசிடியில் ஆர்வம் இருக்கும். என்ன ஏ லெவலுக்கு பிறகு அல்லது ஓ லெவலுக்கு பிறகும் நான் ஏ லெவல் படிக்காமல் ஐசிடியில் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய அளவு வரணும் அல்லது ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்யணும், எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். சரியா? அதை வந்து என்ன மாதிரி அச்சீவ் பண்ணி கொள்ளலாம் என்றதை பற்றி தான் நாங்கள் பேசிக்காக சமரைஸாக இந்த செஷனில் பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் ஏன் இந்த ஐசிடின்றதை படிக்கிறத ஏன் படிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி ஜாப் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐசிடிக்கு ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி பாஸ்ட் இயரில் என்ன மாதிரி ஜாப் இருந்திருக்கு, அதாவது ஜாப் மார்க்கெட் என்ன மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி எப்படி நாங்கள் ஏ லெவலுக்கு பிறகு நாங்கள் எங்கள்கிட்ட கரியர் அந்த அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போகிறதுக்கு என்ன மாதிரி படிக்கலாம்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஐசிடின்ற பேர்ல இருக்கிற ஒரு முக்கியமான 2 சேலஞ்சஸ் அதையும் நாங்கள் கடைசியாக வந்து பார்த்துக்கொள்வோம். ஸோ இதுதான் இந்த செஷன்ல ஓவரால் சம்மரியா இருக்கு. ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏன் இந்த ஐசிடி படிக்கணும்னு சொல்லி ஒரு 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 ஐடியா இருக்கு, ஒரு கேள்வி வந்து இருக்கு. நானே ஐசிடி படிக்கணும், உங்களுக்கு ஆர்வம் இருந்தா ஓகே, ஆர்வம் இல்லாட்டி ஏன் நாங்க ஐசிடி படிக்கணும்? ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் என்னன்னு சொன்னா வெர்சட்டிலிட்டி அண்ட் டிமாண்ட். வெர்சட்டிலிட்டி என்று சொன்னா பல்துறை, அதாவது என்ன ஐசிடி என்று சொல்றது ஒரு பல்வேறுபட்ட ஒரு துறையை வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ரைட். அது ஹெல்த் 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 டிபார்ட்மெண்ட்டை மட்டும் இல்லை, டிஃபென்ஸ், ஹெல்த், பயாலஜி, அதே மாதிரி பிசிக்ஸ், அப்படி பல்வேறுபட்ட பல துறைகளை பேஸ் பண்ணி இருக்கிறது ஐசிடி. அதே மாதிரி அது வந்து டிமாண்ட். நீங்க இந்த கோவிட் அதே மாதிரி பொம்பிளாஸ்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஐசிடிக்கு பெரிய ஒரு டிமாண்ட் இருந்தது. அது எஜுகேஷனா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், அல்லது டூரிசமா இருக்கட்டும், எந்த ஒரு எல்லா ஃபீல்டுலையும் இந்த கோவிட் வைரஸ் மற்றும் இந்த பொம்பிளாஸ்ட் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருந்தது. அந்த அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ரீலங்கால சில விஷயங்கள் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. உதாரணமா ரயில்வே புக்கிங் வந்தது, மற்றது இசீட்ஸ் எஸ்எல்டிபி இந்த இசீட்ஸ் புக்கிங் வந்தது, மற்றது இசெக்ஸலாவில் வந்து இன்டராக்டிவா இசெக்ஸலாவை வந்து புலி எஜுகேஷனல் சைட்டை கம்ப்ளீட்டா அவங்க டெவலப் பண்ணாங்க. மற்றது டூரிசமுக்கு வந்து தனி ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்டால ஒரு வெப்சைட் இருக்கு, என்னென்ன என்னென்ன ப்ரொவின்ஸ்ல என்னென்ன டூரிசம் பிளேசஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி தமிக பெரேரான்னு சொல்லி, அதாவது ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர், அவரால் வந்து இந்த கோடிங் ஸ்கூல்ஸ், அதாவது 30+ கோடிங் ஸ்கூல்ஸ் வந்து கடந்த 2 வருஷத்துல ஸ்ரீலங்கா ஃபுல்லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி சில சேஞ்சஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இந்த
கோவிட் பொம் பிளாஸ்டுக்கு பிறகு வந்தது. அப்ப இது என்னத்தை பேஸ் பண்ணி வந்ததுன்னு சொன்னா அந்த ஐசிடியினுடைய டிமாண்ட். அடுத்தது வந்து பாருங்க, ஐசிடி ஸ்கில்ஸ் ஆர் எசென்ஷியல் நியூமரிக் ஃபீல்ட். நீங்க எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கொண்டாலும் அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய லோவல்ல குறைஞ்சது யாராவது ஒரு ஆளுக்கு ஐசிடி ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு போனை யூஸ் பண்ண தெரியும். அப்ப அதுவும் ஒரு ஐசிடி ஸ்கில். ஸோ ஐசிடி ஸ்கில் வந்து எசென்ஷியலா இருக்கும் எந்த ஒரு வேலைக்குமே, ரைட்? இப்போ ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஐசிடி எப்படி டிவைசஸ் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டாக்டரா இருந்தாலும் அங்க எப்படி உங்களுக்கு அந்த டிவைசஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற டிவைசஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அதே மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி என்று சொல்றது, ரைட், உங்களுக்கு ஏற்ற விதத்துல உங்களுக்கு ஈஸியா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது ரிமோட் ஒர்க்கிங் வந்து சொல்லலாம். ஃபிளெக்சிபிலிட்டி, தேவையான அவருக்கு தேவையான பொசிஷன்ல தேவையான லொகேஷன்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவும் ஐசிடியினுடைய ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேமெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது ஐசிடியில மட்டும்தான் அவர் பேஸ்ட், டே பேஸ்ட், மந்த் பேஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நடக்கும். சரியா, ரைட்? அப்ப இதுகள் வந்து நீங்க ஐசிடி படிக்கிறதுக்கான ஒரு 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 பர்பஸா இருக்கும், அல்லது ஒரு ஒப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். நீங்க ஏன் அதை படிக்கணும்ன்றதுக்காக, ரைட்? அப்ப இதை பொறுத்து நாங்க ஸ்ரீலங்காவை பார்த்துக்கணும்னு சொன்னா எப்படி ஐசிடி இந்த ஜாப் மார்க்கெட் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 மில்லியன் foreign எக்ஸ்சேஞ்ச் வந்து ஐடி செக்டரால ஜெனரேட் பண்ணப்பட்டிருக்கான். சரியா, இப்ப 2022ல, ரைட்? அப்ப 1.5 பில்லியன் என்று சொல்றது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட். அது வந்து ஐசிடி செக்டரால ஜெனரேட் பண்ணப்பட்டிருக்கான். அடுத்தது வந்து பாருங்க, த ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பார்ட்னர், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வருமானம் வரக்கூடிய 4வது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் துறை வந்து ஐசிடி சர்வீசஸ் தான். சரியா, அதுவும் 300க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து ஸ்ரீலங்கால லோக்கலாகவும் இன்டர்நேஷனல் ரீதியாகவும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. சரியா, அடுத்த வந்து பாருங்க, 50,000 ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் இன் ஐடி ஃபீல்ட், அதாவது ஐடி ஃபீல்டில் வந்து 60,000க்கு மேற்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன செஞ்ச எம்ப்ளாய்ட் ஆகியிருக்காங்களா. சரியா, அதே மாதிரி வந்து பாருங்க, நாட்டினுடைய அதாவது growth ரேட்ல 12 தொடக்கம் 15% ஐசிடி செக்டரால இருக்குதான். சரியா, இதெல்லாம் ஒரு ஐசிடியினுடைய ஒரு பக்க விளைவுன்னு சொல்லலாம் ஸ்ரீலங்கா, ரைட்? அடுத்த வந்து பாருங்க, இதுல நான் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா அகாடமிக் ரீதியா ஐசிடி வந்து எந்த நிலைமையில இருக்கு, அதாவது ஐசிடியினுடைய மார்க்கெட் அகாடமிக் ரீதியா வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இது வந்து இதுல கொடுத்திருக்கிறது எல்லாமே எங்களோட ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது ஸ்ரீலங்கால அரசாங்கத்தால வந்து நிர்வகிக்கப்பட்டிருக்கிற, அரசாங்கத்தால வழிநடத்தப்படுற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வந்து, ரைட், என்ரோல்மெண்ட், அதாவது எத்தனை மேல் அண்ட் ஃபீமேல் என்னென்ன கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லினா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இதுல காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல வந்து பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி என்ற செக்டர்ல வந்து பாருங்க, ரைட், மோர் தேன் 2000 பீப்புள் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி ஃபீல்டுலையும் உங்களுக்கு ஐசிடி என்ற ஒரு கன்செப்ட், ஐசிடியில வந்து வேறு டிகிரிஸ் வரும். ஸோ அதுலேயும் வந்து பாருங்க, மோர் தேன் 3000ல வந்து என்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடியை பார்த்தா இது வந்து ஒரு 2000 to 3000க்குள்ள வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க, ரைட்? இது வந்து அவங்களோட அகாடமிக் ரீதியா ஐசிடியில இருக்கிற ஒரு ஜாப் மார்க்கெட் எங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல. அடுத்தது வந்து பாருங்க, மோர் தேன் 300 small, medium and international companies are right present in the Sri Lanka. இப்போ ஸ்ரீலங்கால வந்து ஸ்மால் சைஸ் கம்பெனிஸும் இருக்கு, மீடியம் சைஸ் இருக்கு, அதே மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனிஸும் இருக்கு. அப்போ இதுல நான் கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து போட்டிருக்கேன். இதுல வந்து பாருங்க, லோக்கல் கம்பெனிஸ் வந்து சொல்லிக்கல கோட்ஜின், அதாவது கோட்ஜின் வந்து ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணியிருக்கு, பட் பொரின்லையும் இந்த கம்பெனி இருக்கு, யூகே கனடா போன்ற நாட்டிலையும் இந்த பிரான்ச்சஸ் இருக்கு, பட் இது ஒரிஜின் ஆனது ஸ்ரீலங்கால. அதே மாதிரி அப்டிமஸ் வந்து ஜெஃப்னால இருக்கு. மிலேனியம் ஐடி இது ஸ்ரீலங்கா ஒரிஜினல். எட்செனர் இது ஒரு ஸ்ரீலங்கா ஒரிஜினல் கம்பெனி, ரைட்? இதை விட இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் சொல்லிக்கல வந்து பாருங்க, ஐஎஃப்எஸ் இருக்கு, டபிள்யூஎஸ் ஆட்டோ இருக்கு, வேர்ச்சஸா இருக்கு. ஸோ இதுகள் எல்லாம்
ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ். அடுத்த இந்த ஜாப் மார்க்கெட்டின் படி வந்து பாருங்க, இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது நாங்க எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போறோம், அதே மாதிரி எங்கெந்த ஒர்க்கிங் லொகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜாப் மார்க்கெட் வந்து இருக்கு. உதாரணமா இப்போ வந்து பாருங்க, ஐசிடி என்ற வேலையை நாங்க 3 விதமா நாங்க என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஒன்று பிசிக்கலா, ரெண்டாவது ரிமோட்டா, மூன்றாவது வந்து மிக்ஸ்ட் மெத்தடா. சரியா? இப்போ பிசிக்கலான்னு சொல்லிக்கல நாங்க என்னது, ஒரு கம்பெனிக்கு போய் அங்க விசிட் பண்ணி அங்கேருந்து ஒர்க் பண்றது. சரியா? ரைட். ரிமோட்னு சொன்னா என்ன, கம்பெனி வேற ஒரு நாட்டுல இருக்கும். சரியா? நாங்க எங்கண்ட வீட்டுல இருந்து கொண்டோ அல்லது எங்கண்ட ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்து கொண்டோ அந்த வேற ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நாங்க ஒர்க் பண்றதுதான் ரிமோட் ஒர்க்கிங். அடுத்த வந்து பாருங்க, மிக்ஸ் மெத்தட்னு சொன்னா இந்த பிசிக்கல் அண்ட் ரிமோட் ரெண்டுமே மிக்ஸ்ட் ஆயிருக்கும். சரியா? ரைட். மோஸ்ட்லி ஆக்கள் விரும்புறது வந்து இந்த பிசிக்கல் மெத்தட்டையும் ரிமோட் மெத்தட்டையும் தான் விரும்புவாங்க. ஏன்னா மிக்ஸ் மெத்தட்னு சொன்னா நாங்க கம்பெனிக்கு போகணும், ஒரு நாள் போக வேண்டி வரும், இன்னொரு நாள் போக வேண்டாம வரும், இன்னொரு நாள் போக இல்லாம வரும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பானதா இருக்கும். பட் பிசிக்கல்னு சொன்னா டெய்லி நாங்க போய்க்கல, எங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை இருக்காது. ரைட். இப்போ ரிமோட்னு சொன்னா நாங்க வீட்டுல இருந்த, இப்போ நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட், ஒரு 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 ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ல உங்களால ஒர்க் பண்ண முடியலையான்னு சொன்னா, ரைட், பெருசா உங்களால இன்டராக்டிவா இருக்க முடியல, அது எம்ப்ளாயிஸோட இன்டராக்டிவா இருக்க முடியலையான்னு சொன்னா நீங்க ரிமோட், நீங்க இருந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு வேற ஒரு லொகேஷன்ல இருந்து ஒர்க் பண்ணி கொள்ளலாம். சரி, உங்களால நல்லா இன்டராக்ட் ஆக முடியும், உங்களுக்கு நல்ல ஒரு சோசியல், அதாவது என்ன, ஒரு மற்றாக்களோட இன்டராக்டிவா பழகக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பிசிக்கலா நீங்க என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணி கொள்ளலாம். பிசிக்கலா டெய்லி நீங்க கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ப உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி வரும், நாங்க எப்படி இந்த ஜாப்ஸை நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம்னு சொன்னா அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதை நீங்க கூகுள்ல போய் பார்த்து கொள்ளலாம். ஸோ பேசிக்கா இந்த இந்த ஐசிடி என்று சொல்ற ஐசிடியில் வர்றது மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கில்டு ஒர்க்ஸ். ஸ்கில்டு ஒர்க்ஸ் என்ன, அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு ஆளுக்கு பயன் தரக்கூடிய மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஸ்கில்டு ஒர்க்ஸை நாங்க பேசிக்கலி மெயினா லிங்க்டின் என்ற ஒரு சைட்டில் தான் நாங்கள் சர்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லிங்க்டின்ல போய் நீங்க ஜாப்ஸ்ல போய் உங்களுக்கு தேவையான டைட்டில் ஜாப்பை வந்து நீங்க என்ன செய்யலாம், சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதுல ரிமோட் டைப் பண்றது பாருங்க, ஸ்ரீலங்கால அவைலபிளா இருக்கிற ரிமோட் ஸ்கில்ட் ஒர்க்ஸ். ரைட். ஸ்கில் ஒர்க்ஸ் வந்து இதுல வந்து காட்டும், பைத்தன் டெவலப்பர், வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர்னு சொல்லி பார்க்கணும். சரியா? இது வந்து நீங்க இந்த சைட், இந்த லிங்க்டின் சைட்டை நீங்க பிசிக்கலா ஒரு ஒர்க்கை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கோ அல்லது ரிமோட்டாவோ அல்லது மிக்ஸ்டோ எந்த ஒரு மெத்தட்டுக்கோ நீங்க மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, உங்களுக்கு இப்ப நீங்க ரிமோட்ல தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, ரைட், உங்களுக்கு இப்படி கம்பெனிக்கு விசிட் பண்ணலாம். நீங்க என்ன ஃபாரின்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கோ அல்லது லோக்கலா இருக்கிற ஒரு கம்பெனிக்கோ நீங்க உங்கண்ட வீட்டுல இருந்து அல்லது உங்கண்ட ஓன் ஒர்க் பிளேஸ்ல இருந்து ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்கும் சில சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து இந்த ஃபிளெக்ஸ் ஜாப்ஸ் என்ற ஒரு சைட் இருக்கு. இதுல போய் உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை நீங்க என்ன செய்யலாம், சர்ச் பண்ணி கொள்ளலாம். அதையும் விட remote.co இருக்கு. இந்த remote.coல போய் நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான ஜாப்பை வந்து சர்ச் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதுல நீங்க ரிமோட் டெவலப்பர் ஜாப்ஸ் கிளிக் பண்றேன் பாருங்க. இதுல வந்து டெவலப்பர் என்ற டாபிக்ல வர ரிமோட்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்ஸை வந்து காட்டும். உதாரணமா நான் இப்போ டிசைனை செலக்ட் பண்றேன்னு, டிசைன்ல வந்து பாருங்க, நான் இந்த இருக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர், இது வந்து 1 வீக்குக்கு முதல் பப்ளிஷ் பண்ணிருக்கு. ஒர்க் இந்த டைப் ரிமோட், பட் எங்க இது இந்த மெயின் லொகேஷன் யூஎஸ், salary வந்து 0. ஏன்னு சொன்னா அது உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. இது ஃபுல் டைம் ஜாப், ரிமோட். சரியா? அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதுகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு இந்த ஜாப் செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்பை செய்யறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும், இன்சூரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஃப்ரீ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, கண்டினியூட் எஜுகேஷன், எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த வேலையை செய்யறதால இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இப்படி
நீங்க என்ன செய்யலாம், ரிமோட்ல நீங்க ஒர்க் பண்ணி கொள்ளலாம் அல்லது மிக்ஸ்ட் மெத்தட்ல நீங்க ஒர்க் பண்ணி கொள்ளலாம். சரியா? சில பேருக்கு இன்னொரு ஐடியா இருக்கும். என்ன? ஓ நான் இந்த ஓ நான் வந்து ஒரு பிசினஸ் செய்யணும். அதே வேளை இந்த வேலைய வந்து நான் ஒரு பார்ட் டைமா அல்லது என்ன நான் டெய்லி இப்படி கம்பெனிக்கு போகாம ஏதோ எனக்கு பிடிச்ச ஒரு நேரத்துல பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சு எனக்கு ஒரு ஒரு என்ன அடிஷனலா ரைட் ஒரு பார்ட் டைம் ஒரு வருமானமா இருக்கணும் என்று சொன்னா அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. அதைத்தான் நாங்க ஃப்ரீலான்சிங்னு சொல்லுவோம். அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து கொண்டு நீங்க ஃபுல் டைமா இல்லாம பார்ட் டைமா நீங்க என்ன செய்யறது நீங்க ஃபுல் டைமாவும் அதுல போய் செய்யலாம். பட் உங்களுக்கு என்ன ஒரு அடிஷனலா ஒரு வருமானம் வேணும்னு சொன்னா நீங்க ஃப்ரீலான்சிங்க செய்யலாம். அதுக்கு ஃபேமஸா இருக்கிற சில சைட்ஸ் இருக்கு. ஒன்று அப்வொர்க். சரியா? இந்த அப்வொர்க்ல வந்து பாருங்க, உங்களுக்கு தேவையான ஒர்க் வந்து என்ன டியூரேஷன் பேஸ்ட் என்ன இத்தனை மாசத்துக்கு வேலை செய்யணும் அல்லது இத்தனை ஹவர்ஸுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி டியூரேஷன் பேஸ்டா இங்க வந்து ஒர்க்ஸ் இருக்கு. சரியா? நம்ம இங்க வந்து பாருங்க ஒரு டேட்டா என்ட்ரி வேலை இருக்கு. குவிக் மனுவல் டேட்டா என்ட்ரி வேலை. இது வந்து பாருங்க ஒன் டைம் ப்ரொஜெக்ட் டைப். அப்ப ஒன் டைம் ப்ரொஜெக்ட் என்ன ஒரு ப்ரொஜெக்ட் தான் அந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணினா உங்களோட ஒர்க் வந்து டன். சரியா? இதுக்கான என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன லெவல்ல இருக்கிறாங்க இந்த வேலையை செய்யலாம். பாருங்க என்ட்ரி லெவல் என்ன அதாவது ஒரு பிகினரா இருக்கிறவ இந்த வேலையை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவருக்கு எவ்வளவு பே பண்றாங்க 13 தொடக்கம் 27. இது உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்து உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் நீங்க முதல் ஒரு ஒர்க் செஞ்சிருந்தா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி less than 13 hours per week. ஒரு வீக்ல 30 ஹவர்ஸுக்கு குறைவா ஒர்க் பண்ணலாம். சரியா? எப்படி நீங்க என்ன செய்யலாம், ப்ரொஜெக்ட் பேஸ் அதாவது டியூரேஷன் பேஸ்டா நீங்க என்ன செய்யலாம், சைட்டால ஒரு அமௌண்ட் ஒன்று நீங்க ஜெனரேட் ரெவென்யூ ஒன்று எடுக்கணும்னு சொன்னா ஃப்ரீலான்சிங்க்கு இந்த அப்வொர்க்கை நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? இதை விட ஃப்ரீலான்சர் என்று சொல்லி ஒரு சைட் இருக்கு. சரியா? இதை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட்? இது வந்து ஒரு அடிஷனலா நீங்க ஒரு பிசினஸோ அல்லது வேறு ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறீங்களோ ரைட் உங்களுக்கு என்ன சைட் இன்கமா ஒரு இன்கம் ஐசிடியால வரணும்னு சொன்னா நீங்க இந்த ஃப்ரீலான்சிங்கை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்தது வந்து பாருங்க இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப எங்களுக்கு தெரியும் ஐசிடி வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் செக்டர். அங்க அப்ப இந்த ஸ்ரீலங்கால இந்த ஐசிடி செக்டர்ல என்ன மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதாவது கரியர்னா என்னென்ன வேலைகளை நாங்க ஐசிடி செக்டர்ல செய்யலாம். இதுல வந்து பாருங்க 70% வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து வழங்குற கரியர் ஆப்ஷன் வந்து என்ன 70% வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ரைட்டா? அதாவது டோட்டல் ஐடி செக்டர்ல 70% சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப்ஸா தான் வழங்கப்படுது. அடுத்தது சிஸ்டம் ஓ நெட்வொர்க் இன்ஜினியரிங். ரைட்டா? ரைட்? சிஸ்டமோ நெட்வொர்க் இன்ஜினியரிங். அப்ப இதுல கொடுத்துருக்கிறத மெயினா ஐடி செக்டர்ல கரண்ட்லி இருக்கிற ரைட் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது கரண்ட்லி இருக்கிற ஒர்க்கிங் ஜாப், அதாவது ஒர்க் டைப்ஸ். ரைட்டா? ஸோ இது வந்து ஐசிடியில் இருக்கிற கரியர் ஆப்ஷன்ஸ், மோஸ்ட் காமன் கரியர் ஆப்ஷன்ஸ். ரைட்டா? ஓகே, இப்போ நாங்க வந்து பார்த்தனாங்க என்ன மாதிரி ஜாப் மார்க்கெட் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி நாங்க உங்களுக்கு இப்போ சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் டிகிரி முடிச்சு ஒரு ஐசிடி ஃபீல்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். சில பேருக்கு நான் படிக்காம என்ன ஒரு ட்ரைனிங் பேஸ்டா ரைட் என்ன படிக்காம ட்ரைனிங் பேஸ்டா இண்டஸ்ட்ரிக்குள்ள போற ஒரு ஐடியா இருக்கும் சில பேருக்கு இருக்கும். ஸோ நீங்க அதுக்குத்தான் நாங்க என்ன செய்திருக்கோம் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த எஸ்எல்கியூஎல் லெவல் ஃப்ரேம்வொர்க், அதாவது ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் லெவல் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து ஏ லெவல் பாஸ் பண்ணினாலோ அல்லது ஏ லெவல் பாஸ் பண்ணினாலோ இல்லையோ அல்லது ஓ லெவலுக்கு பிறகு ஒரு பர்சனுக்கு சூட்டபிளா இருக்கும். சரியா? இப்போ நீங்க ஏ லெவல்ல பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஹையர் எஜுகேஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க என்ன ஒரு ஹானர்ஸ் டிகிரியை பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிச்சு டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம், ஒரு டிகிரியை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அதை இங்க வந்து ஹானர்ஸ் டிகிரி மூலமா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இல்ல நீங்கள் வந்து என்ன ஏ லெவல் பாஸ் இல்ல ஏ லெவல் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்,
வேற வழியால போகலாம். அதுதான் என்ன NVQ. சரியா? அதாவது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். NVQ லெவல்ல நீங்க என்ன செய்யலாம்? நீங்க நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் மூலமா நீங்க என்ன செய்யலாம்? ஒரு டிகிரியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ NVQல வந்து எத்தனை லெவல்ஸ் இருக்குன்னு சொன்னா 7 லெவல்ஸ் இருக்கு. அதை இன்னும் நீங்க பார்ப்பீங்க. லெவல் 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த ஒவ்வொரு லெவலும் சரியா ஒரு A லெவல் பாஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி என்டர் பண்ற ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு கிரெடிட்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க A லெவல் நீங்க O லெவல்லையே நீங்க O லெவல்ல இருந்து நீங்க ஒரு டிகிரி எடுத்துக்கொள்ள போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? முதல் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இப்போ அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு பிறகு நேஷனல் டிப்ளோமா கம்ப்ளீட் பண்ணி இந்த ஹையர் நேஷனல் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு பிறகு ஃபைனலா நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ரைட். சரி, இல்ல நான் A லெவல் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் அல்லது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அங்க போய் நீங்க என்ன செய்யலாம்? பேச்சுலர்ஸ் டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நீங்க A லெவல் பாஸோ ஃபெயிலோ ரைட். ஸோ நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிச்சு என்ன செய்யலாம்? பேச்சுலர்ஸ் டிகிரி ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியோ அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டியோ நீங்க முடிச்சு என்ன செய்யலாம்? நீங்க என்டர் பண்ணி கொள்ளலாம். சரியா? இது ஒரு மெத்தட். சரியா? ரைட். ஸோ நீங்க NVQ மூலமா போகலாம் அல்லது நீங்க வந்து என்ன செய்யலாம்? ஒரு டிகிரி ஒரு யூனிவர்சிட்டியில 4 இயர்ஸ் ஈக்குவலன்ட் டிகிரியை நீங்க 4 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஈக்குவல் டிகிரியை நீங்க என்ரோல் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? ஒரு டிகிரியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். இனி வந்து பாருங்க இந்த ஐசிடில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு இந்த ஐசிடி ஃபீல்டுல. இதுல வந்து மெயினா இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு சொன்னா த கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அடாப்ஷன். சரியா? கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அடாப்ஷன் என்னன்னு சொல்றது, ஐசிடி ஃபீல்ட் வந்து இவாலுவேட் ஆகிற ஒரு ஃபீல்டு. அது வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன நடக்கும்? அது வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி இவாலுவேட் ஆகி கொண்டிருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கணும். ரைட். நீங்க HTML படிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்ததா நீங்க என்ன செய்யணும்? அடுத்த லாங்குவேஜை படிக்கணும். நீங்க CSS படிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்ததா என்ன செய்யணும்? நீங்க ஃப்ரேம் ஒர்க்கை படிக்கணும். சரியா? அப்படி கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அடாப்ஷன். சரியா? சூழலுக்கு ஏத்த மாதிரி ரைட் கண்டினியூஸா நீங்க லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கணும். சரியா? அதுதான் மெயினா இங்க இருக்கிற ஒரு சேலஞ்ச். ரைட். அப்ப கண்டினியூஸா நீங்க என்ன செய்யணும்? ரைட். சேஞ்ச் டெக்னாலஜியில ஏற்படுற சேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கணும். அடுத்தது வந்து டீலிங் வித் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ரைட். சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கு இந்த ஐசிடி, அதாவது உங்களுக்கு அதாவது இன்டர்நெட் மூலமா ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். ஸோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து மேனேஜிங் ஒர்க் லோட் அண்ட் டெட்லைன்ஸ். சரியா? சில பேர் சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலையில சரியான ப்ரெஷர் வேலை, அது ப்ரெஷர் வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி இல்லை. ரைட். உங்கள்கிட்ட தேவையான ஸ்கில்ஸ், உங்கள்கிட்ட எவ்வளவுக்கு உங்கள்கிட்ட லெவல் ஆஃப் ஸ்கில்ஸை பொறுத்து தான் அந்த ஒர்க் லோட் அந்த அந்த ஒர்க் வந்து டஃப்பா இருக்கும். ரைட். இப்ப நீங்க ஒரு பைத்தான்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னு சொன்னா ரைட், உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பைத்தன் டெவலப்பரா நீங்க வந்தா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து ஈஸியா இருக்கு. நீங்க அந்த ஸ்கில்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க. ரைட். இதுவே அந்த ஸ்கில்ல நீங்க ஒரு பிகினரா இருந்தா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த வேலை வந்து சரியான லோடா இருக்கு. சரி, அப்ப மேனேஜிங் ஒர்க் லோட் அண்ட் டெட்லைன்ஸ். அடுத்தது வந்து பாருங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதாவது ஐசிடின்னு சொல்றது ஒரு பர்சனல் ஓ கொலாபரேஷன் பேஸ்ட் ரைட் இண்டஸ்ட்ரி என்று சொல்லலாம். பர்சனல் ஓ கொலாபரேஷன் சொல்றது தனிப்பட்ட ரீதியா ரைட் ஒர்க் பண்றதா இருக்கலாம் அல்லது
மெட்டாக்களோட இன்டராக்ட் ஆகி ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கலாம். ஏன் இன்டராக்ட் ஆகணும்னு சொன்னா புதுசான ஒரு ஐடியாஸை வந்து ஜெனரேட் பண்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே வேலையை ரைட் கணக்க வேலையை எல்லாரும் ஒரே ஒரு ஆள் செய்யலாது தானே. ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணணும்னு சொன்னாலும் அங்கே கணக்க வேலை இருக்கு. முதல் இப்போ டேட்டா பேஸை டிசைன் பண்ற ஒரு ஆள் டேட்டா பேஸ் டிசைன் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணணும், அதே மாதிரி ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணணும், பேக் எண்டில் வந்து என்ன டெஸ்டிங் டிசைன் பண்ணணும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் பேக் எண்டில் வந்து சிஎஃப்ஆர் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு கம்ப்ளெக்ஸா இருக்கா அல்லது ஈஸியா இருக்கான்னு சொல்லி நீங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு முதலே அதை நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப இது எல்லாத்தையும் ஒரே ஆள் செய்யறது வந்து டஃப்பா இருக்கும். ஸோ அதுக்கு தான் கொலாபரேஷன் செய்யறது. கொலாபரேஷன் மூலமா ஆட்கள் என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் ஆகி நாங்கள் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் அந்த சாஃப்ட்வேர்ன்ற ஒரு ப்ராடக்டை வந்து சேர்ந்து டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு இன்ட்ரோவேர்ட்டுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறது வந்து என்ன சூட்டபிளா இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்லலாம். ஏன் அவர் வந்து தனிப்பட்ட ஒரு திறமையை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர்ஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவே ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட் என்ன மற்றாக்களோட இல்லை இன்டராக்டிவா ஒர்க் பண்ற ஆளா இருந்தா அவரால் புதிய புதிய ஐடியாஸ் என்ன செய்ய முடியும், ஜெனரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவராலேயும் அதை டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அடுத்தது வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸ். ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆளுக்கு கிடைச்சா அதை அவரால் ஒன் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதால தான் எந்த ஒரு ஐசிடி டிகிரியிலையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி இந்த மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் வந்து இருக்கு. ரைட்? அது என்னத்துக்குன்னு சொன்னா உங்களோட ஒர்க்கை வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஸ்கில்ஸ் தரத்துக்கான ஒரு அடித்தளம் பேஸ்மெண்ட் தான் அந்த ப்ராசஸ். ஸோ ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இந்த ஐசிடி என்ற செக்டர்ல இருக்கக்கூடிய சில சேலஞ்சஸ். ஸோ இந்த சேலஞ்சஸை எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி நீங்க அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா நீங்க ஐசிடி ஃபீல்ட ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ரைட்? அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஐசிடி டெமன்ஸ்ட்ரேட்டர் என்ன, இந்த கம்ப்யூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, நெட்வொர்க் எப்படி கனெக்ட் பண்றது, அப்படி ஒரு அந்த லெவலுக்கு இருந்தாலும் நீங்க வரக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? ஸோ இதுதான் இந்த ஐசிடி பற்றின ஒரு சின்ன ஒரு என்ன எக்ஸ்பிளனேஷன், என்ன மாதிரி ஸ்ரீலங்கால ஐசிடி பார்த்துருக்கு, என்ன மாதிரி நீங்க படிச்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரைட்? ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம், அல்லது இதில் வந்து இந்த கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட்? ஸோ ஜாயின் பண்ணினதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.